நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். என் தம்பி மேரேஜ் ஆகல இன்னும். ஆனா அவன் படிக்கல, அவன் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான். அவன் எந்த வேலைக்கு போகல அப்படின்றதுனால எங்க அம்மா ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. சொந்தமா ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க. அவன் ஆட்டோவும் சரியா ஓட்டாம நிறைய கடன் பிரச்சனை, அவனுக்கு நிறைய இந்த லோனுங்க எடுக்கிறது, நிறைய ஃபைனான்ஸுங்க எல்லாம் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் சரியா ஆட்டோவும் ஓட்ட முடியாம, அந்த ஆட்டோ ஃபைனான்ஸும் கட்ட முடியாம, அதுக்கு மேல அப்படியே ரோலிங் அங்க வாங்கி இங்க கட்டுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அவன் நிறைய கடன் ஆயிடுச்சு. 2 லட்சத்துக்கு ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, எந்த ஒரு இதுவுமே இல்லை. கடன் மட்டும் அதிகமா வாங்கிட்டு ரொம்ப அவன் டிப்ரெஷன் ஆயிட்டான். நான் சொல்லினே இருந்தேன், ஆட்டோ வித்துட்டு வந்துடுறா, இங்க வந்துட்டு ஏதாச்சும் மாமா கிட்ட ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டு இங்க வேலை செய்ய வரேன்னு சொன்னா அவன் வரவே மாட்டான். வீட்டாண்டு அந்த ஃபைனான்ஸ் லோன் கட்டலனாக்கா வீட்டாண்டு கேட்பாங்க. இவன் போயிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டு எங்கேயாச்சும் போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். எங்க அம்மா ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டான் அவனாலே. என்ன இந்த பையன் இப்படி பண்றானே, நம்ம சொல்றது இது கேட்க மாட்டேன்றானே, எதுக்காக இவ்வளவு கடன் வாங்கினானே தெரியலையே, யாருக்கு என்ன பண்ண அவன் கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவாங்க என்கிட்ட. அப்புறம் நான் அவனுக்காக ஜபம் பண்ணினே இருந்தேன். அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீங்க எழுதி வச்சு அது மேல கை வச்சு ஜபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. என் தம்பி பேரை எழுதி அவனுடைய கடன் பிரச்சனைக்காக நான் நோட்ல டைரி எழுதி அது மேல கை வச்சு நான் ஜபம் பண்ணேன். என் தம்பி 3 மாசம் ஆயிடுச்சு இங்க வந்துட்டான், என்கிட்ட வந்துட்டான். எங்க வீட்டுக்காரர் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஆபீஸ்ல விட்டுட்டார் வேலைக்கு. இந்த 3 மாசமா 3 சேலரி வாங்கிட்டான். இது 4வது மாசம். 4 மாசமா ஆண்டவர் அவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம அவன் ஆட்டோலாம் வித்து கடன் எல்லாம் அடைச்சிட்டான். கர்த்தர் அந்த கிருபை அவனுக்கு கொடுத்து அந்த ஆட்டோலாம் வித்து கடன் எல்லாம் 1 ரூபாய் கூட இப்ப கடன் கிடையாது. அவன் வாங்குற சேலரி இப்ப சீட்டு போட்டு அவன் மேரேஜ்க்காக சீட்டு போட்டு வச்சிருக்கான். அவன் 10வது தான் படிச்சிருக்கான், ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செஞ்சு அவன் ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு டிகிரி முடிச்சவன், ஒரு நல்ல படிச்சவங்க மாதிரி அவனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவன் லைஃபே மாத்திருக்காருன்னா அது ஆண்டவர் தான். அந்த ஜெபம் பண்ணது ஆண்டவர் கேட்டாரு, அவன் லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. ஆனா அப்ப சொல்லுவான், நான் கர்த்தர் தானே உனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு. அவன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகும்போது நான் அவன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணி அவன் நெத்தியில சிலுவை போட்டு அனுப்பினான். அவன் என் கையை தடுத்து விட்டான், இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பண்ணாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், உன்னை யார் கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன், ஆண்டவர் தானே கொண்டு வந்து சேர்த்தாங்க இந்த வேலையை கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். அவன் பாட்டுக்கு போயிட்டான். கண்டிப்பா என்னைய தொட்டா ஏசப்பா உன்னையும் தொடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இந்த 3 மாசமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா அவன் வேலைக்கு போறான், வீட்டுக்கு வரான். ஆண்டவர் அவன் நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நன்றி. அப்புறம் கோகுல் எங்க வீட்டுக்காரர் கார்ல நாங்க ஊருக்கு போகும்போது எப்பவுமே சினிமா பாட்டு தான் போடுவாரு அவரு. நான் வேண்டாம் அப்பா ஏசப்பா பாட்டை போடுப்பா, ஆண்டவர் பாட்டை போடுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவரு முடியாது, சினிமா பாட்டு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு 4-5 டைம் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு 1.5 மாசம் ஆயிடுச்சு. எப்போ போனாலும் நான் சொல்லவே மாட்டேன், அவரு ஜீசஸ் சாங் தான் போடுவாரு. இங்க கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா நாங்க ஊருக்கு போற மாதனூர் வரைக்கும் அவர் அந்த ஜீசஸ் சாங் தான் போடுவாரு. ஆண்டவர் அவர் உள்ளத்தை தொட்டு இருக்கிறாரு. நானும் எதுவுமே பேசவே மாட்டேன். ஏன் மாதிரி நான் பாட்டு போட்டேன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு எல்லாம் கேட்பாரு. ஏசப்பா பாட்டு போனேன்னு சொல்லிட்டு நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு எல்லாம் கேட்பாரு. நான் எதுவுமே பண்ணல, ஆண்டவர் உன்னை தொட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். நானு அதுலயே எங்க கணவரை மாத்தி இருக்காரு. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் லோட் ஹெவியாக இருக்கும். அவருங்க ஓனர் இந்த ஊராட்சி மன்ற தலைவர். அதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த அசோசியேஷனில் அவர் ஒரு பெரிய மெம்பர்ஷிப்பாக இருக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனால எல்லா ஒர்க்கையும் இவர் தான் பண்ணுவார், எங்கள் வீட்டுக்கார் தான் பண்ணுவார். அவர் அட்வொகேட்டும் ப்ளஸ் பிஸ்னஸும் பண்ணுறாரு. எல்லா ஒர்க்கும் நிறைய டிப்ரெஷன் ஆவார். எங்கள் வீட்டுக்கார் நிறைய ஃபோன் கால்ஸ் அதிகமாக வரும். அந்த மாதிரி டிப்ரெஷனில் அதிகமாக வீட்டுக்கு வந்தாவே தலைவலிக்குது, வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப டயர்டா இருக்குது, ரொம்ப சோர்ந்து போவாரு. அப்ப நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஏசப்பா அவரை டிப்ரெஷன்ல எடுத்து போடுங்க, அந்த டிப்ரெஷன் கொண்டு வர பொல்லாதவன் கிரியில அழிக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இப்பெல்லாம் ஒரு டிப்ரெஷனே ஆவறதே கிடையாது. எந்த ஒரு ஒர்க்குனாலையும் அவர் என்கிட்ட சொல்வாரு, ஜெபம் பண்ணி அனுப்புவேன். போன வாரம் கூட லாஸ்டா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் நிறைய பிரச்சனை, ஆப்போசிட் பார்ட்டி நிறைய ப்ராப்ளம் பண்ணாங்க, நிறைய பிரச்சனை. அது எப்படி இன்னைக்கு முடிய போதோ தெரியல.
முடியல அப்படின்னு சொல்லிட்டு காலையில வீட்டுல இருந்து கிளம்பி போனாரு. நான் சொன்னேன், ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, எதுக்கும் பயப்படாத, நீ போ, அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து சொல்றாரு, ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்ல மாலதி, எப்படி முடிஞ்சிச்சுன்னே தெரியல, ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாத இன்னைக்குதான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆண்டவரும் கூட இருக்கிறாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத, ஜெபம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன். அதுலயும் எல்லா ஒர்க்லயும் அவருக்கு வந்து நல்ல ஒரு ஓனருக்கு கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து இவரை மேன்மையா வச்சு இது பண்றதுனா அவங்களுக்கு பொறாம ஜாஸ்தியா வரும். கூட வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இவன் வெளியூருக்காரன், இவன் வந்து எங்களுக்கெல்லாம் அதிகாரமா சொல்றானே, இந்த ஊருக்காரனை மதிக்காம வெளியூருக்காரரை இது பண்றானே ஓனர் அவங்கள விட்டுருவாரு, ஓனரை விட்டுருவாங்க. என் கணவரை தான் வந்து எல்லாருமே நிறைய போட்டி எதிரியா பார்ப்பாங்க. அப்புறம் இவரு வந்து எல்லாருக்குமே சமமா தான் போவாரு. ஆனாலும் அந்த அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. என் வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஊருக்கு போன உடனே ஓனர்கிட்ட இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. மறுநாள் அவர் திங்கக்கிழமை வேலைக்கு வரும்போது அவங்க ஓனர் வந்து வேற மாதிரி பேசுவாரு. ஒரு வாரம் ஃபுல்லா நல்லா பேசுறவரு திங்கக்கிழமை ஊர்ல இருந்து வந்த உடனே இவங்க எல்லாம் சொல்லி வேற மாதிரி சொல்லி ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இவரு வேற மாதிரி ஹார்ட் பண்ற மாதிரி பேசுவாரு. அப்புறமா நான் சொல்லுவேன், ஜபம் பண்ணலாம், எந்த பொல்லா நாவும் எதிர பேசக்கூடாது, அனுபவ ஜபம் பண்ணலான்னு சொல்லுவேன். இப்போ ஒரு 2-3 வாரமா ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க திங்கக்கிழமை கூட சரி அவங்க ஓனர் எதுவுமே பேசுறது கிடையாது, எல்லாமே நல்லபடியா தான் பேசுறாரு. எல்லாம் அந்த மனுஷனுடைய நாவெல்லாம் ஆண்டவர் வந்து அடுக்கி போட்டாரு. அதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஒரு முக்கியமான சாட்சி அப்படின்னாக்கா, நேத்து காலையில நான் எப்பவுமே வந்து காலையில ப்ரேயர் ஆன்லைன்ல வரும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன். இந்த கூடுகைக்கு வரும்போது அதே போலதான் இப்ப ப்ரேயர் பண்ணிட்டு நான் வருவேன். ஒரு 5 நிமிஷமா அதுல 10 நிமிஷமா நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இதுக்குள்ள நான் ஜாயின் பண்ணுவேன். எப்பவுமே ஜாயின் பண்ணும்போது, ஏசப்பா நான் மாத்திரம் இந்த கூடுகைக்குள்ள வரனே, என் கணவர் வர மாட்டேன்றாரே, அவர் ரட்சிக்கப்பட மாட்டேன்றாரே, நான் ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். நேத்து நான் எப்பவுமே வந்து அவர் தூங்கிட்டு இருப்பாரு, நான் போன் சவுண்ட் அதிகமா வச்சுட்டு ஒரு பக்கத்துல போயிட்டு போனை வச்சிருவேன். அப்பா ஆராதனை முடிச்ச உடனே அம்மா அந்த செய்தி குடிக்கிற வேலையில அந்த போனை அதிகமா சவுண்ட் எடுத்துன்னு போயிட்டு அவர் பக்கத்துல வச்சிருவேன். அவர் தூங்கிட்டு இருப்பாரு, நான் கீழே உட்காந்து டைரி பைபிள் எல்லாமே எடுத்துட்டு போயிடுவேன். அவர் வந்து இந்த சவுண்டுக்கு அந்த பக்கம் திரும்பி படுக்கிறது, இந்த பக்கம் திரும்பி படுக்கிறது அப்படி பண்ணிட்டே இருப்பாரு ரொம்ப நாளா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பாதி தூக்கத்துல கேட்பாரு, நான் திட்டுவோன்னு சொல்லிட்டு லாஸ்டா ஆமீன் அல்லேலூயா சொல்லும் போது மட்டும் எச்சுக்குவாரு. அப்படியே பண்ணிட்டே இருந்தாரு தொடர்ந்து. அதுக்கப்புறம் போன வாரத்துல கூட பாதி கேட்டுட்டே இருந்தாரு, அப்படியே தூங்கிட்டு எப்படி தூங்கணும்னு தெரியல மாதிரின்னு சொல்லிட்டு, நீ எழுந்து மூஞ்ச கடின்னு உக்காந்து நீ பைபிள் எடுத்து பார்த்தாதான் உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுவேன். நேற்று காலையில அம்மா வாய்ஸ் கேட்ட உடனே நான் என்ன பண்ணி எடுத்து போய் அப்படியே பக்கத்துல வச்சுட்டேன். அதிகமா சவுண்ட் மொபைல்ல வச்சுட்டு அவரு பக்கத்துல வச்சுட்டு நான் கீழே உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அவர் அந்த சவுண்ட் கேட்ட உடனே எழுத போயிட்டு முகமெல்லாம் கழுவிக்கின்னு புது பைபிள் அவருக்கு யாரோ கிஃப்ட் பண்ணாங்க, அந்த பைபிள் அவருக்கு எடுத்துட்டு வந்து வச்சாரு. அந்த பைபிளை எடுத்துட்டு வந்து அவரே கையில எடுத்துட்டு வந்து அப்புறமா மறுபடியும் என்ன வசனம் சொன்னாங்க, எத்தனாவது அதிகாரம் சொன்னாங்க, நியாயாதிபதினு அவரே என்கிட்ட சொல்றாரு. இப்ப நியாயாதிபதினு சொன்னாங்களே 13வது அதிகாரம் எத்தனாவது வசனம் சொன்னாங்கன்னு எனக்கு கேட்டு அந்த பைபிள் அவரே ஓபன் பண்ணி அவரே அந்த பைபிள கைய வச்சு படிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம 10 முறை சொன்னா கூட பைபிள் படிக்க மாட்டாரு, பார்க்க மாட்டாரு, படுத்துன்னு தூங்குறது, இப்படி பண்றது அப்படி பண்றது அரையும் குறையுமா இருப்பாரு. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் ஜபத்தெல்லாம் கேட்டு அவரு கொட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எழுந்து உக்காந்து பைபிள் பார்த்து அந்த கை விரல வச்சு படிக்கிறாரு. அவரு படிச்சு அம்மா சொல்லும் போது அந்த வசனம் சொல்லும் போது இவர் படிக்கிறாரு வீட்டுல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏசப்பா நான் நன்றி சொன்னேன். ஏசப்பா நீங்க தொட்டு இருக்கீங்க ஆண்டவரே, நீங்க தான் இதை மாத்தினதாப்பா, கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ளாக நாங்க அதிகமா வரணுமாப்பா, நாங்க 2 பேருமே சேர்ந்து ஜெபம் பண்ணணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நன்றி சொல்லிட்டே இருந்தேன். நைட்ல வந்து படுக்கும்போது சங்கீதம் 91 படிச்சுட்டு தான் நாங்க படுப்போம். சில டைம் வந்து நீ படிமா அப்படின்னு, ஆனா மோஸ்ட்லி அவர் தான் படிப்பாரு. ஏசாயா 53 நான் படிப்பேன், சங்கீதம் 91 அவர் தான் படிப்பாரு. 2 பேரும் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவோம். ஒரு சில டைம் மட்டும் அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, எனக்கு டயர்டாகுது நீ படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்ப எல்லாம் நாங்க ஜெபம் பண்ணாம படுக்கிறதே கிடையாது. ஆண்டவர் எங்களை எவ்வளவு மாத்திட்டாரு, எங்க கணவரை எவ்வளவு மாத்திட்டாரு. இப்போ என்னுடைய முழு ஜெபமே என்னன்னா, என் அம்மா வீட்டு குடும்பமும் என் மாமியார் வீட்டு குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்படணும். எனக்கு இந்த குறையில அந்த குறை எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இப்போ எல்லாமே முழுமையா நாங்க ஆண்டுக்குள்ள வரணும். என் அம்மா வீட்டுல என் அண்ணங்க, என் அண்ணிங்க, என் அப்பா, எங்க அம்மா, என் மாமனாரு, மாமியார், நாத்தனாரு எல்லாமே நாங்க ஆண்டுக்குள்ள முழுசா ரட்சிக்கப்பட்டு எங்க ஆண்டவருக்குள்ள நாங்க வரணும்னு சொல்றதை என்னுடைய வாஞ்சியாவே இருக்கு, என் ஜபமாவும் இருக்கு. கர்த்தர் நிச்சயமா அதையே நீ சாட்சியா நிக்க வைக்க வரணும்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன்.
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுல உட்காந்து இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. மாமியார், மாமனார், என் கணவர், நாத்தனார் எல்லாமே. அப்ப நான் சொன்னேன், எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிவி படம் சினிமா பாக்குறோம், ஒரு நாளாச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு நாள் வீட்டுல ஜெபம் பண்ணிருக்கோமான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க எங்க மாமியாரு, யாருமா ஒத்துக்கிறாங்க, யாருமா ஜெபம் பண்ணாவே போக மாட்டோம், அவ வர மாட்டேன், ஏமா படம் பார்க்கறதுக்கு மட்டும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாக்குறோமே, ஒரு நாளா ஜெபம் பண்றோமா, இனிமே என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒன்று நாங்க ஊருக்கு வரும்போதாச்சு எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும் நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிம்மா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எங்க குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் மாத்திக்கொண்டே வராரு. அதே போல என் அம்மா குடும்பம் முழுவதுமா மாத்தணும். அவங்க விக்கிரக ஆராதனை ரொம்ப தீவிரமா இருக்காங்க. என் அம்மாக்கு அந்த சாமி வருது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே மாறணும், எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரணும். அதுக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். சிறிய சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.